இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் இந்த தரிசன வார்த்தை என்ற யூடியூப் சேனல் நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அவன் நல்லவனாய் இருக்கிறானா, இவன் நல்லவனாய் இருக்கிறானா, அவன் யோகியனா, இவன் யோகியனா என்று அநேகர் மற்றவர்களை எடை போடுகிற காரியங்களையே தங்கள் வேலையாக கொண்டிருக்கிறார்கள். நல்லவர்களாக இல்லாதவர்களுடைய வேலைதான் இது. பரிசுத்த வேதாகமத்திலே நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 17-18 எடுத்து வாசித்து பார்த்தால், பாவிகளை பார்த்து பொறாமை கொள்ளாதே, கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு, நிச்சயமாக அதற்கு முடிவு உண்டு என்று சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய நினைத்ததை இதுவரையில் செய்திருக்கிறார், இன்னமும் செய்வார். சில நேரங்களில் செய்யாததை போல் நமக்கு தென்படும். அது ஏனென்றால் நாம் எதிர்பார்க்கும் விதத்திலேயே நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஏற்ற வேளையில் அவர் கனம் செய்ய வேண்டிய முறையில் நிச்சயமாய் கனம் பண்ணுவார். அவர் நீதி உள்ள தேவனாயிற்றே. இஸ்ரவேல் ஜனங்களோ தேவனின் கிரியைகளை நாடினார்கள் என்று வேதம் கூறுகிறது. அதாவது தேவன் தங்களுக்கு அற்புதத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று குழந்தைகளைப் போல எப்பொழுதும் பஞ்சு மிட்டாய்க்கு ஏங்குகிறவர்களாக இருக்கிறார்கள். இன்றும் பலர் அப்படித்தான் இருக்கிறார்கள். தங்கள் தேவைகள் சந்திக்கப்படவே தேவனை தேடுகிறார்கள். அது எதை குறிக்கிறது? அவர்கள் சுயநலமானவர்கள் என்பதை காட்டுகிறது. தேவன் அவர்களுக்கு ஏடிஎம் மிஷின் போல இருக்க வேண்டும் என்றும் நினைக்கிறார்கள். இருக்கட்டும், முதலில் ஏடிஎம்க்கு போகிற வழியை நாம் அறிய வேண்டாமா? வழி அறிந்தவர்கள் டெபிட் கார்டு கையில் வைத்து கொண்டிருக்க வேண்டும். அது எதை குறிக்கிறது? ரட்சிப்பின் அனுபவத்தை குறிக்கிறது. தேவன் இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் அவரே மீட்பராக இருக்கிறார், இரட்சகராக இருக்கிறார் என்று அவரை உளமாறு அவர் ஒருவரே தேவன் என்று ஏற்றுக்கொள்கிற ஒரு அனுபவம் தான் ரட்சிப்பின் அனுபவம். சிலரிடம் இது கூட இருக்கும். டெபிட் கார்டு இருந்தாலும் பின் நம்பர் தெரிய வேணாவா? அது அவருடைய கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதை குறிக்கிறது. அதை தங்கள் வாழ்க்கையில் அவர்கள் அபியாசம் பண்ணுவதை குறிக்கிறது. உலக ஆசீர்வாதங்களை நாம் எப்படி வேணாலும் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் நித்திய பரலோக உன்னத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவனுடைய வழிகளை தேட வேண்டும். அவருடைய எதிர்பார்ப்பை நாம் அறிய நாட வேண்டும். நம் பணம், அந்தஸ்து, படிப்பு, பட்டம், புகழ், பெருமை இதோடு நம்முடைய மனம் ஒட்டி கொண்டு இருக்கக்கூடாது, சார்ந்து இருக்கக்கூடாது, தேடவும் கூடாது. தேவனோடு மட்டுமே நம்முடைய மனம் ஒட்டி இருக்க வேண்டும். தேவனை மாத்திரமே சார்ந்திருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் இருந்தால் பார்க்கிறதை எல்லாம், பார்க்கிறவர்களை எல்லாம் பொறாமையோடு, எரிச்சலோடு, சங்கடத்தோடு, சோர்வோடு, மனத்தளர்ச்சியோடு பார்க்க நேரிடும். யோசேப்பு என்ற வாலிபன், அவருடைய தாய் பேர் ராகேல், தகப்பன் பேர் யாக்கோபு. இந்த யாக்கோபு அந்த யோசேப்பை அதிகமாய் நேசித்தார். அந்த யோசேப்புக்கு தேவன் ஒரு சொப்பனத்தை தருகிறார். அதை அவன் குடும்பத்தாருக்கு சொல்லுவதற்காக குடும்பத்தாரை கூட்டி அதை அறிவிக்கிறான். குடும்பத்தார் இதை கேட்டதும், இவன் யோகியனா, இவன் ரொம்ப நல்லவனா, ஏன் இதெல்லாம் நம்மிடம் சொல்லுகிறான் என்று அவனை பகைக்கிறார்கள். ஆனாலும் தேவன் யோசேப்பை தகுதி உள்ளவனாக தெரிந்து கொண்டு இந்த சொப்பனத்தை அவனுக்கு காண்பித்து, நீ உனக்கும் உன் குடும்பத்திற்கும் உன் தேசத்திற்கும் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்ற வாக்குத்தத்தத்தையும் அதன் மூலம் தெரிவிக்கிறார். அதை அடைய விடாதபடி அந்த சகோதரர்கள் எல்லாரும் யோசேப்பை எதிர்க்கிறார்கள். வீட்டில் உறவுகளில் விட்டு கொடுத்தல் என்ற அந்த குணாதிசயம் மிகவும் அவசியமானது. ஈகோ கூடாது. அதற்கு பதில் உட்கார்ந்து உள்ளம் திறந்து பேசி தீர்மானத்திற்கு வர வேண்டும். தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் மாற குடும்பத்தில் விட்டு கொடுத்தல் அவசியம். தன் சகோதரர்கள் இவனை குழியில் போட்டார்கள், அடிமையாக விற்றார்கள். தகப்பனிடம் அவனை காட்டு மிருகம் பீரிட்டு போட்டது, அவன் மரித்து போனான் என்று பொய்யுரைத்தார்கள். அப்படிப்பட்டவர்களை மன்னித்து மறந்து ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் எத்தனை பெரிய குணம்! யோசேப்பு எகிப்து தேசத்திலே தேவனால் உயர்த்தப்பட்டு மேன்மையான ஸ்தானத்தில் இருந்து பஞ்சத்தில் அடிப்பட்ட தேசத்தாருக்கு தானியத்தை வழங்கும்போது இவனை மட்டமாய் நடத்திய, கொடுமையாய் நடத்தின, வெளிநாட்டிலே அடிமையாய் விற்று போட்டதனால் அவன் பட்ட அவஸ்தைகளை
அவனுக்கு வந்த பழிகளை, பாடுகளை, உபத்திரவங்களை தாங்கிக் கொண்ட யோசேப்பு தன் சகோதரர்கள் அவனை தேச அதிகாரியாய் பார்த்து பயந்து போய் இவனிடத்திலிருந்து நமக்கும் நம் குடும்பத்திற்கும் தானியம் கிடைக்குமோ என்று அவர்கள் பயப்படும்போது யோசேப்பு சொல்லும் வார்த்தைகளை கவனியுங்கள். வேதத்தை எடுத்து ஆதியாகம புஸ்தகம் 50வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து பார்த்தால் யோசேப்பு அவர்களை நோக்கி முதலாவது சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதிருங்கள். நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று ஆறுதல் சொன்னார், பட்சமாய் பேசினார். இதை உங்களால் என்னால் சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட நிலை வர வேண்டும். அதற்காகத்தான் இப்பொழுது இதை சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சபையையும் தேசத்தையும் ஆசீர்வதிக்க உங்களையும் என்னையும் பயன்படுத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தேவனை, மற்றவர்களை குறை கண்டுபிடித்து வேலையாய் கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்குள்ளும் இருக்கும் இப்படிப்பட்ட குணத்தை உம்முடைய பரலோக அக்கினியை அனுப்பி சுட்டரித்து போடுவீராக. மற்றவருக்கு என்ன நடக்கிறது, அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று உளவு பார்த்து கொண்டே அவர்களை பார்த்து பொறாமை கொள்ளும் இருதயங்களை உம்முடைய இரத்தத்தினால் சுத்திகரிப்பீராக. அவர்களுக்கென்று நீர் வைத்திருக்கும் மேலான ஆசீர்வதற்கு அவைகள் தடைகளாக இருக்கிறது கர்த்தாவே. ஐயா, மற்றவர்களின் வளர்ச்சியினால் வரும் வயிற்றெரிச்சல் அனைத்தையும் கர்த்தர் இந்த நேரத்திலே அணைத்து போடும்படியாய் வேண்டுகிறோம். குடும்ப உறவுகளை இதன் மூலம் நாங்கள் இழக்காமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. பகைக்கிற எண்ணம், பழிவாங்குகிற எண்ணம் எங்களை விட்டு நீங்கி போக வேண்டும். அதற்கு பதில் நாங்கள் அவர்களுக்கு அவங்க செய்த தீமைக்கு நன்மை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும். அப்படிப்பட்ட வாய்ப்பை எங்களுக்கு தாரும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. இந்த செய்தி நிச்சயமாய் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயத்தை வளர்க்க உதவி செய்யும் என்று நம்புகிறேன். இதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.